இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை யோவேல் அதிகாரம் 2:27. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். அவரே நம்முடைய நடுவில் இருக்கிறாராம். அவரே தேவன் என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் நம்முடைய வாழ்க்கையில அவர் அற்புதங்களை செய்கிற ஆண்டவர். பிரியமானவர்களே, ஒரு சகோதரர் திடீரென பலவீனப்பட ஆரம்பித்தார். டாக்டர் எல்லாம் கைவிட்டுட்டாங்க, முடியாது, இனி நீங்க பிழைக்க மாட்டீர்கள், அவ்வளவுதான், டிஸ்சார்ஜ் ஆகி நீங்க வீட்டுக்கு போங்க, முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்களாம். இவருக்கு இந்த வார்த்தை ஞாபகம் வந்ததாம். நம்முடைய நடுவில், என் நடுவில், என் வீட்டில், என்னுடைய குடும்பத்தில் நடுவில் இயேசு இருக்கிறாரே, அவர் தானே உண்மையான தெய்வம், அவரை போல வேறொருவர் இல்லையே, நான் வெட்கப்பட மாட்டேன் என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தாராம். ஆண்டவரே, என்னுடைய நடுவில் நீர் இருக்கிறீர், ஏன் குடும்பத்துல நீங்க இருக்கிறீர் என்று சொல்லி வார்த்தையை வைத்து வைத்து ஜெபித்து கொண்டே இருந்தாராம். நடந்த காரியம், ஆண்டவர் அற்புத சுகத்தை கொடுத்தாராம், அதிசயங்களை காண பண்ணினாராம். இந்த கால வேளையில ஏசப்பாவுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. சோர்ந்து போயிருக்கிறீங்களா? வருடத்தை ஆரம்பித்த நாளிலிருந்தே பிரச்சனையோடு இருக்கிறேன், கவலையோடு இருக்கிறேன், பலவீனத்தோடு இருக்கிறேன்னு சொல்றீங்களா? உங்க குடும்பத்தின் நடுவில் இயேசு இருக்கிறார். உங்க தொழிலில், உங்க வியாபாரத்தின் நடுவில் இயேசு இருக்கிறார். அவர் நம்முடைய நடுவில் இருக்கிறவர். அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிக்கிற ஆண்டவர். அவர் அற்புதங்களை செய்கிற ஆண்டவர். அவரை போல வேறொரு தெய்வம் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் உங்க வாழ்க்கையில் அவர் அற்புதத்தை செய்வார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லியிருக்கிறாரே, உங்களை ஒரு நாளும் அவர் வெட்கப்பட விட மாட்டார். உங்க வாழ்க்கையில் அவர் செய்கிற காரியம் அது பயங்கரமா இருக்கும். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. நீர் எங்கள் நடுவில் இருக்கிறீரப்பா, எங்க குடும்பங்கள்ல இருக்கிறீரப்பா, நீர் எங்க கூட இருக்கிறீரப்பா, எங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கவலையோடு, கண்ணீரோடு, வேதனையோடு இருக்கிறாங்கப்பா, நீர் அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். இந்த வருடம் ஆரம்பித்த நாளிலிருந்தே பயங்கரமான பிரச்சனையில் இருக்கிறேனே என்று சொல்லி கவலையோடு கலங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா பலவீன கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால மாறி போவதாக. ஆண்டவர் அற்புத சுகத்தை தருவீராக. கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. கர்ப்பிணிகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. திருமணமாக வேண்டிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம். கடன் பாரத்தோடு இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, கடன் பாரங்கள், நெருக்கங்கள் மாறட்டும். தேவைகளை சந்திங்க. பொருளாதாரங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரங்களை ஆசீர்வதிங்க. செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க. தொழில்களை ஆசீர்வதிங்கப்பா. குடும்பங்களை காத்து கொள்ளுங்கப்பா. வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடினால ஸ்தோத்திரம். குடும்பங்கள்ல காணப்படுகிற பிரிவினைகள் மாறட்டும். சமாதானம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உங்க கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். கர்த்தர் நம்முடைய நடுவில் இருக்கிறார். அவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்த டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறத பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.